ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் சொல்லியிருந்தாங்க, நான் தனா விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் கோபத்தோடு சொல்கிறாங்க, டே என்னடா நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற, என் பொண்ணை விட்டுட்டு போக மாட்டியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ நீதிபதி ரகுராமை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க இது கோர்ட்டுன்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, இது என்ன உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், ரகுராம் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவங்க உட்காந்துருக்கும் போது அப்போ நீதிபதிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. ஏம்மா உங்கள் அப்பாவோட வற்புறுத்தலில் தான் நீ உன்னுடைய கணவரை பிரியணும்னு சொல்லி நீ முடிவெடுக்கிறியா அப்படிங்கும்போது உடனே தனா அழுதுகிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, நான் என்னுடைய மனைவியை 1% கூட பிரியதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கவும், இது கேட்டதுமே ரகுராம் ரொம்பவே கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. நல்ல வேலையாக கதிர் இந்த மாதிரிக்கு கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க, ஒருத்தர் பிரியணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இதுக்கு உடனடியே தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால இவங்களுக்கு 3 மாதம் நான் அவகாசம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வெளியே வருவோம். அப்போ ரகுராம் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீ முடிவெடுத்து சொல்லுவ, என்ன 3 மாதம் டைம் கொடுத்தா என் பொண்ணோட மனசை நீ மாற்றிடுவியா என்ன, நீ 3 மாதம் இல்லை 3 வருஷமே கொடுத்தாலும் சரிதான், என் பொண்ணு மனசுல உனக்கு இடமும் கிடையாது, இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையும் ஆகவே முடியாது அப்படிங்கவும் உடனே கதிரும் எது பேசுகிறாங்க. அப்படியே மாமா, அதே நானும் சொல்கிறேன், உங்கள் பொண்ணே அவள் வாயால் நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாளா இல்லையான்னு பாருங்கள், அதுக்கு 3 மாதம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னடா என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லவும், வாதா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோட தனாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மாயா கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீ என்ன சொல்ல போறியோன்னு சொல்லிட்டு நான் பயத்தோடு இருந்துட்டேன், நல்ல வேலையாக கடைசி நேரத்தில் நீ இந்த மாதிரிக்கும் உன் முடிவை சொன்ன அப்படிங்கவும், அப்போ கதிர் சொல்கிறாங்க, ஆமாம் தனா மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ, இதுக்கப்புறம் தனாவை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் மாமா என்னை மாப்பிள்ளையாக சம்மதிச்சா மட்டும்தான் அவள் என்னை ஏற்றுப்பா, அது மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுது, மாமாவோட மனசை சீக்கிரத்திலே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டு மாயா சொல்கிறாங்க, கதிர் இந்த மாதிரிக்கு நீ தைரியமாக சொல்கிறத கேட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீயும் தனாவும் சீக்கிரமாக ஒன்று சேரணும், அதுக்கு பெரியப்பாவோட மனசு மாறணும், இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், நம்ம நடத்தி காட்டலாம், சரி வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க கதிரை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இது எல்லா விஷயமும் மகாலிங்கம் பார்த்துக்கிட்டு அவங்க நேராக புவனேஸ்வரிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், இது கெட்டதுமே புவனேஸ்வரி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுத, கடைசி நேரத்தில் இந்த கதிர் இப்படி பேசிட்டான், அவன் மட்டும் பேசாமல் இருந்திருந்தாம்னா இப்போமே இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்து முடிச்சிருப்பாங்க, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி அதனால என்ன, ரகுராமோட மனசு கண்டிப்பாக மாறவே மாறாது, 3 மாதம் இல்லை 3 வருஷம் கொடுத்தா கூட அவன் மனசு மாறாது, எப்படி இருந்தாலும் சரி தான், இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் போக போகிறாங்க அப்படிங்கவும், அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இந்த 3 மாதம் இல்லை மாயா மாதிரிக்கு ஒருத்தர் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு 3 நாள் கூட போகிறோம், 3 நாளிலேயே அவள் ரகுராமோட மனசை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவா அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணி ரகுராமோட மனசை மாற்றுவா, ஆனால் அதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணுதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதியும் மகாலிங்கமும் கேட்கவும், அதுதான் அந்த வீட்டில் பத்மா பார்வதின்னு 2 பேர் இருக்காங்களா, அவங்கள வச்சு தான் நம்ம காய் நகர்த்தணும், எப்படி இருந்தாலும் சரிதான் ரகுராமோட மனசு மாறவே கூடாது, அப்படி மட்டும் மாறிட்டானா தனாவும் கதிரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கார்த்தி நினைக்கிறாங்க, இந்த தனாவை எப்படியாவது கதிர்கிட்டேருந்து பிரித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையை நாசம் பண்ணணும், இதுக்காக தானே நான் துடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாரு கார்த்தி, யார் கண்ணிலே நீ பற்றாத, நான் அன்னைக்கு சொன்னது தான் உனக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த மாயா கண்ணில் மட்டும் பட்ட, அதுக்கப்புறமா ஒன்றை வச்சு அவள் எல்லா விஷயத்தையும் அவன் நடத்திடுவா, சொல்ல பொண்ணைக்கு ரகுராமோட மனசு கூட மாறிடும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்போ நீ மட்டும் எந்த அளவுக்கு அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் நினச்சது நம்ம எல்லாம் செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, சரியத்தை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் கேட்குறேன் அப்படிங்கவும், ஆமாம் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்கிறேன்,
கடைசியில் நீ சொதப்பிடுத, அதனால் அந்த மாயா கண்ணில் மட்டும் பற்றாத, ஒன்றை வச்சு தான் அவள் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லவும், சரியத்தை நான் அவள் கண்ணில் பற்றவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம் கிட்ட பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க, அண்ணா என்னாச்சுன்னா நம்மளுக்கு சாதமாக தானே தீர்ப்பு சொன்னாங்க, கதிரையும் தனாவையும் பிரிச்சுட்டாங்களா அப்படிங்கும்போது ரகுராம் கோபத்தோடு இருக்கிறாங்க. என்னன்னா நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாக்கி நம்மளுக்கு சாதகமாக முடியல போலுக்கு அப்படிங்கவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரிக்கு கதிர் வந்து பண்ணிட்டான் கடைசி நேரத்தில் அப்படிங்கவும், இது கேட்டதுமே வந்து பத்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த கதிர் பண்ணியிருக்க மாட்டான், அதான் அந்த வீட்டில் ஒருத்தி இருக்கால மாயா, இவ தான் பண்ண வச்சிருப்பா, இவ தான் அவனை சொல்ல வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போதே மாயாவும் கதிரும் அங்கே வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கோயிலேருந்து வராங்க போலுக்கு. அதனால ஜானகி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நம்மளுக்கு தான் சாதகமாக முடிஞ்சிருச்சு பெரியம்மா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்படுதாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ மாயா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளேயும் தனாவோட மனசை எப்படியாவது மாற்றிலாம் சொல்லுதாங்க. ஆனால் தனாவோட மனசு மாறி தான் இருக்குது, ஆனால் பெரியப்பாவோட மனசை தான் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அது எப்படி முடியும் மாயா, அவர் மனசு தான் இப்படி இருக்குதே, அவர் எப்படி நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கும்போது, மாற்றிடலாம் பெரியம்மா, ஆனால் அந்த கார்த்தி நம்ம கையில் எப்போ கிடைக்கிறானோ அப்பவுமே இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஜானகியும் அவங்க கதிரும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கார்த்தி சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சி நம்ம மாட்ட வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா மாமாவோட மனசும் மாற ஆரம்பிச்சிரும், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி தான் அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு மாமாவே வந்து மனசு மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரமாகவே நம்ம வந்து கார்த்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் தனா கிட்ட சொல்கிறாங்க, தனாங்க பார் தனா, இன்றைக்கி எப்படி நீ முடிவெடுத்து அங்கே சொன்னியோ அதே மாதிரிக்கு 3 மாதம் கழிச்சும் இதே முடிவில் தான் நீ சொல்லணும், அப்பாவோட கௌரவத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது, அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான்ப்பா என்னுடைய முடிவு அப்படின்னு தனா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.